தஞ்சை மாவட்டம் விவசாயிகளுடைய புண்ணிய பூமி. ஆனா இந்த பூமியில பிறந்தவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். பெருமையா எல்லா இடத்திலையும் சொல்லுவாங்க, நான் டெல்டாக்காரன். ஆனா 6,31,000 ஏக்கர் நெல் பயிரிடப்பட்டது. 6,31,000 ஏக்கர் நெல் பயிரிடப்பட்டது. ஜூன் 1ஆம் தேதி நடப்பட்டது. செப்டம்பர் 5ஆம் தேதி அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்த நெல்களை கொள்முதல் செய்ய வேண்டும். ஆனால் எல்லா கொள்முதல் நிலையங்களும் ஒன்று கூட அரசாங்கத்தின் சார்பில் இல்லை என்பதுதான் உண்மை. அதைத்தான் ஸ்டாலின் இன்னைக்கு என்ன சொல்கிறார்? முதலமைச்சர், நான் டெல்டாக்காரன். ஆனால் இந்த வீடியோவில் நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா பயிரும் முளைச்சிருக்கு. அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் பண்ணுவதற்கு டிபிசி நிலையங்கள் கிடையாது. டிபிசி நிலையங்களுக்கு வாடகை கொடுக்கப்படுவதே விவசாயிகளிடமிருந்து வாங்குகிறார்கள். இவர் டெல்டாக்காரன் முதலமைச்சர். 1 கிலோ நெல்லுக்கு 1 ரூபாய், ஒரு மூட்டைக்கு 42 ரூபாய் கமிஷன் வாங்குகிறார்கள். இவர் டெல்டாக்காரன் முதலமைச்சர். ஆனால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகிறார், ரயில்வே நிலையத்தில் வந்து பார்த்துவிட்டு, மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்களும் வந்து பார்த்துவிட்டு அப்படியே நேரே சினிமா தியேட்டருக்கு போயிட்டாங்க படம் பார்க்கறதுக்காக. ஆனால் நீங்க மழை பெய்து எல்லா நெல்லும் முளைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறார், நான் டெல்டாக்காரன் முதலமைச்சர். குறுவை சாகுபடி அழுகுரலை கேட்டீர்கள் அல்லவா? குறுவை சாகுபடியுடைய அழுவை குரலை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு காரணமாக இந்த அரசு இருக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னும் 2 வீடியோ பார்க்கலாம். நீங்க இன்னும் 2 வீடியோ எல்லாரும் பார்க்கலாம், எல்லாம் இருக்கு. ஆனா 10,000 கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை செய்வோம் என்று சொன்னார்கள். 10 பைசா கூட இதுவரைக்கும் செய்யவில்லை. 10 பைசா கூட இதுவரைக்கும் செய்யவில்லை. கல்லணையில் தூர் வாருவோம் என்று சொன்னார்கள். விவசாயிகளின் மாநில நலனில் அக்கறை இருந்தால் கல்லணை பகுதி கால்வாய்களை தூர்வார வேண்டுமா வேண்டாமா? அதற்கெல்லாம் இப்பொழுது மத்திய அரசு நிதி ஒதுக்க போகிறது. கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கு மேலாக மத்திய அரசு கல்லணையினுடைய கால்வாய்களை தூர்வார போகிறது. மத்திய அரசுடைய திட்டம். எல்லா மத்திய அரசுடைய திட்டங்களையும் தமிழக அரசு ஸ்டிக்கர் போடுறாங்க. நீங்கள் ரேஷன் கடையில் எல்லா கடைகளிலும் இன்னைக்கு ரேஷன் கடையில் உங்களுக்கு எல்லா பொருட்களும் கொடுக்கப்படுகிறது, இலவசமாக கொடுக்கப்படுகிறது. தெரியுமா இல்லையா? அத்தனையும் மத்திய அரசு, மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அதை இலவசமாக கொடுக்கிறார்கள். ஆனால் மாநில அரசு தாங்கள் கொடுப்பது போல் இன்னைக்கு அக்கறை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.